ஏதோ கருவாடு விக்கிறான் கேளுமா. அது கருவாடு போட்டு விக்கிறாளா இப்ப? ஏய் என்ன கருவாடு சூடு வெங்கல காரம் கருவாடு. ஓ ஏரியா நீ கருவாடு விக்கி அதை என்னமோ பண்ணி விக்கி. எனக்கு அது தேவையில்ல. நானே பூண்டு பூண்டு நீங்க வித்துக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து ஐயா கடுப்பு கிளப்பி இருக்காது. கருவாடு விக்கிறாங்க அங்கிட்டு போய் விக்கி. கூட்டம் இருக்கிற இடத்துல இங்க பூண்டை எதுல வேணா போடலாம். கருவாடு எதுலயும் போட முடியாது. வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு சொல்றேன். பூண்டு 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 கருவாடு 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 பூண்டு 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 கருவாடு கருவாடு பூண்டு 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 ஏ கேளு பூண்டு 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 வெள்ளை பூண்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியம் பண்ணிட்டு இருந்து என்ன ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். நான் தொண்டில இருந்து வரேன் கருவாடு போகணும் வந்தேன். சரி ஏங்க நான் புதுக்கோட்டையில வந்திருக்கேங்க. பூண்டு விக்கிறேன். ஒரு இடத்துல போய் நடந்துட்டே விக்கணும். ஆட நடந்துட்டே தாங்க நான் வித்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க அப்படி என்னன்னா பூண்டு கருவாடு 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 சூடு வெங்கல காரம் பூண்டு பூண்டு ஏய் ஏய் கரெக்ட்டா பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. ஆச்சரிய ஆச்சரிய ஆமா பொங்க வைக்கணும் வரகாலி கொண்டு போய் என் பொழப்புல நீ என் பொழப்ப கட்டி இருக்காத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கட்டுப்பாடு எழுப்பி இருக்காத. மூணு வாழ பேசுறேன் கருவாடு விக்கிறேன்னா அங்கிட்டு கொண்டு போய் அத்த அடிக்குது. கேக்குறேன் எடுத்து எடுத்து என்ன வச்சு விடுங்க. குடிச்சு இழுக்கட்டு தொலைஞ்சு பூண்டியா வரேன். நீ பொம்பளை பிள்ளைனா பொம்பளை பிள்ளை மாதிரி இருமா. அப்ப நான் பொம்பளை பிள்ளை மாதிரி இல்லாம வேற ஏதோ இருக்கு. வந்துட்டு அப்படியே பொழந்து போமாங்கிட்டு புரிஞ்ச மஜினா வச்சிருப்பேன். புரிஞ்ச வச்சுக்கிறேன் வச்சுக்கல எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இரு. நான் பொம்பளை பிள்ளை மாதிரி தான் இருக்கேன். ஆயில வந்து பொண்டாடி வந்து அப்படியே பொழந்து நீங்கிட்டு போ நீங்கிட்டு வா. ஏன்டா வெண்ண நீ ஆம்பளை தானே? ஒரு இத்தினூண்டு இந்த புள்ள ஒரு நெஞ்ச பிடிச்சது பாத்து நீ தள்ளுற வெண்ண நல்லா மட்டும் கேட்கவே மாட்டேன். முந்தா நாள் இப்படித்தான் ஒரு டான்ஸ் காரர்கள் நெஞ்ச பிடிச்சது நீடும் தள்ளுறான்னு சொன்னீங்க. வேகமா தள்ளு சங்கத்துல பரவாயில்ல நம்ம ஊர்ல வாங்கி கட்டிடுவோம். அதை ஏமா ஆளை பார்த்து இடம் வராத. ஒரு ஆம்பளை மிரட்டு நீ வச்சு அதான் கேட்கிறேன். உன் கௌரியத்துக்கு சொல்ல முடியாது. நீ மணி இருக்காத. நான் கௌரியத்துக்கு நாங்கெல்லாம் ஆம்பளைனா பொறுமையின் பொக்கிஷம். பெண்கள் தான் பொறுமை பொக்கிஷம். எந்த வயசுல நீங்க பொறுமை பெண்கள் தான் பொறுமையா இருக்கும். நான் சொல்றது உங்க வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்த சொல்லு. தங்கராஜ் முன்னாடி முனியராஜ் வச்சிருக்க சொல்லு. அது விடிய முன்னாடி சிங்கப்பூர் சீனா துபாய் போயிடும். எல்லாம் பொறுமையின் பொக்கிஷம். 2 வருஷமா இருந்தாலும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம். என்ன ஒண்ணு என்ன ஒரு கட்டிங்க காட்டு கட்டிங் கூட போச்சுன்னா தங்கராஜ் முன்னாடி நான் தானே வச்சிருக்கோம். நாங்களாம் வாங்கி வைக்க மாட்டோம். இது வேறையா? என்னதான் இருந்தாலும் ஆம்பளை எந்த ஊர்லயே தங்கராஜ் வெளியே போறாங்க.
அம்மா என்னதான் இருந்தாலும் நாங்க ஆம்பளை அப்படி மட்டும் சொல்லாதீங்க பொம்பளை நான் இல்லைன்னா உன்னால புல்ல கூட புடுங்க நான் முடியாது சொன்னது அப்படி சொல்லாத ஆம்பளை இல்லைன்னா உன்னை சுண்டல் வைக்க கூப்பிட மாட்டாங்க பொம்பளை நான் இல்லைன்னு வச்சுக்க உன்னால எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது என்ன பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்ப நாங்க எதை சின்ன செய்வேன் நான் கார் ஓட்டுவேன் நானும் கார் ஓட்டுவேன் நான் வேன் நான் வேன் ஓட்டுவேன் நான் பைக் நானும் ஓட்டுவேன் பைக் ஓட்டுவேன் நான் சைக்கிள் நானும் ஓட்டுவேன் சைக்கிள் ஓட்டுவேன் நான் மாட்டு நானும் ஓட்டுவேன் மாட்டு வண்டி ஓட்டுவேன் நான் ஏரோப்ளேன் ஓட்டுவேன் நானும் ஏரோப்ளேன் ஓட்டுவேன் நாலு பொம்பளை நான் ஓட்டுவேன் 50 ஆம்பளை வச்சு நான் ஓட்டுவேன் குடும்பம் மசுரோட வளர்க்காது வசதி இருக்கு ஓட்டுது நான் ஓட்டுனா எங்க அப்பா என்ன சொல்லுவாரு நான் மகன் சிங்கம்டா எதையும் செய்வேன்டா அப்படின்னு வெட்டிக்கல்ல பேசுவாரு புராந்திக்கல்ல பேசுவாரு என்னன்னு என் மகன் நாலு ஒன்பதை குடிக்கிறான் உங்க அப்பா என்ன சொல்லுவா என் மகன் பெரிய சிங்கிடா 50 ஆம்பளை குடிக்கிறாரா அப்படின்னு பேசுவாரு ஆம்பளை நினைச்சாலும் வச்சுக்க 5 கொண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல ஓட்டி போடுவேன் ஆட போயாங்கிட்டு நீ வேற 5 கொண்டாடி என்ன 5 புருஷன் வச்சு நான் என்னால ஓட்ட முடியும் அந்த அம்மாவே 5 புருஷன் கட்டி 10 கோயில் கட்டி கும்பலையா அதானே நீ செய்யுமா கட்ட கூடாதா எந்தம்மா ஆம்பளைய மட்டும் ஒற்றுமையா இருந்து என்ன வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணவா மாட்டேங்கிறேன் சரி புண்ணியவதி இது பெரிய ஏடிஎம் நீ கால் எடுத்து வச்சுன்னா அந்த ஊர்ல மழை பெய்யும் சந்தேகம் தான் குடும்பம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆமா எந்த இடத்துல போனா அந்த ஊர்ல படிதானா பத்தினா எனக்கு தான் தெரியும் ஏன் ஆத்தி எடுத்து வச்சாங்க புள்ளுங்க மழை விடும் சும்மா இருங்க அப்படி பேசாதீங்க கண்ணை பரம்பரையை சேர்ந்தாங்க என்னமா இது ஒரே சும்மா ஏய் உனக்கு இருக்காது வாயில வந்ததுதான் பேசி பேசாம எப்பவுமே ஏய் என்ன உன் வாய்க்கு தான் வந்துச்சுன்னு பேசுறேன் பேச்சதான் சட்டங்க நான் பேசுறதான் சட்டம் என்ன பெரியதா என்ன நீ ஓர பேசியிருக்க என்னத்த காட்சி போடுறீங்க எல்லாமே நான் சாதிப்பேன் பொம்பளை நான் 10 மாதம் சுமந்து பிள்ளை பெற்றுவேன் உன்னால முடியுமா சும்மா எதுக்கெடுத்தாலும் 10 மாதம் நமக்கு பிள்ளை வச்ச பேசக்கூடாது 10 மாதம் நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தெரியும் என்ன 10 மாதம் சேரம் போட்டு கிழிச்ச சனி ஞாயிறு லீவ் விட்டுறாங்க நாங்க பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியும் என் மைண்ட போய் அந்த கடையில போய் சருப்பு வாங்கிட்டாங்க அப்பதானே காசை விட்டுட்டு கவலை தப்பி அப்பான்னு வந்து தட்டுறேன் அப்புறம் என்னாச்சு வேலை சரி அதுதான் போனா போகுது அப்படின்னு போய் நீ காரைக்குள்ள போய் பணம் பார்த்துட்டு வராங்க 500 ரூபாய் காதை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு உள்ள வந்து என்ன சொல்றாங்க கையில அப்பதானே அவுக்குனே அப்பான்னு ஏன்டா 500 ரூபா 10 ஏப்பா எனக்கு சந்தேகம் இல்ல நீ 500 ரூபாய் பணம் கொடுத்து கையில விடுற என்ன சம்பந்தம் இருக்கு அத கையில விட்டு வேற கையில மாத்துறதுக்கு எதுக்காட்டாலும் 10 மாதம் நம்ம வந்து பிள்ளை 10 மாதம் நாங்க எவ்வளவு என்னமா தெரியுமா அப்பா மாதிரியே இருக்கு ஏமா 10 மாதம் நம்ம வந்து பிள்ளை வச்சுட்டு பெருசா பேசுறீங்க 18 வருஷமா சம்பந்தம் இருக்கேன் எதுக்கு பதில் சொல்லுமா நீ இந்தாமா ஏதோ 10 மாதம் இவனே எப்படின்னா ஐயோ தெரியாம சொல்லிட்டேயா 10 மாதம் நான் சுமக்கல நீங்க அதிகமா சுமக்கிற எதுக்காட்டாலும் எங்களே ஆமா இந்த பக்கத்து வீடு தெரியறதா ரொம்ப சிரமமா இருக்கும் போல உங்க சௌரியத்துக்கு வேண்டிட்டு இருக்கா எதுக்காட்டாலும் அதை செய்யணும் இதை செய்வோம்னு நான் எதையும் செய்யவே முடியாது ஆமா உனக்கு நம்ம மாதிரி நீ கூட காரணம் தான் தெரியாது நாங்களாம் சும்மா லைசன்ஸ் அந்த பிள்ளை கொண்டு பாக்குறப்ப அவர் நல்லா செய்வாரா இது நானா கொட்டாயா வேற எதுவும் நான் தான் இளங்குன்னு தெரியாம ஏமா மாம்பழம் ஆரம்பிக்கிறேன் மாம்பழம் வைக்கிறீங்க திஸ் இஸ் எ ஃப்ரூட்டா தான் போயிருச்சு ஏமா செக்காச்ச வந்தா பழம் மாம்பழம் எவ்வளவு வைக்கிறீங்க ஒரு மாம்பழம் 2000 ரூபாய்க்கு வித்தேன் இப்ப என்னாச்சு இப்ப 15 ரூபாய்க்கு கூட வாங்குறேன் வியாபாரம் சரிஞ்சு போச்சோ இல்லங்க வியாபாரம்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு நம்ம ஆளுகிட்ட வித்தா எல்லாம் ஓசிலே பாக்குறோம் ஓசி வெளியில வித்துரு வெளியில விக்கிறான் தான் பாக்குறேன் போனி ஆக மாட்டேங்குது ஆமா நீ விக்கிற நீங்க 2 பேரும் விக்கிற பார்த்தா மாம்பழம் விக்கிற மாதிரி மாமா சொல்லுங்க மாமா மாமா அந்த உட்கார்ந்து ஏமா மாம்பழத்தை நீங்க எடுத்து சொல்லுங்க செக்காச்ச வந்தா அந்த ஊர்ல பார்த்து நம்ம 2 பேரும் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேரும் ஊம்பு இது வியாபாரம் பண்ணுங்க நீங்க கருவாடு வியாபாரம் ஒண்ணும் ஓடலண்ணே கருவாடு ஓடல நான் பூண்டு வியாபாரம் பாக்குறேன் நீங்க பூண்டு வியாபாரம் நம்ம 3 பேரும் சேர்த்து உங்களை வச்சு என்னைய வச்சு என்ன பண்ண போறீங்க விதவிதமா ஓப்பு கண்டாயி ஐயோ என்ன இவ்வளவு பெருசுக்கு ஆமாமா எங்க அண்ணன் பெரிய வியாபாரி நாங்க பெரிய குடும்பத்துல போறோம் ஊக்கணி இவ்வளவு பெருசா போய்கிட்டு இருக்கு எங்க அப்பா மாமா சித்தப்பா
இவங்கள பாரம்பரியமா அப்பா மாமா சித்தப்பான்னு எதுல கடலூருக்கு பக்கத்துல இருக்காங்க. நாங்க வளையல் கடை எல்லாம் வியாபாரம் பண்ணுவோம். புத்தமாவு வச்சிருக்காங்க, விதவிதமா ஓப்பு. என்னது விதவிதமா என்னமோ பண்ணுவீங்களே? சோப்புமா சோப்பா? அதாலே ஒதுக்கி ஓப்பு. என்னது அரைய வச்சு நீங்க இங்க வியாபாரம் பண்றீங்க? ஆமாங்க. நாங்க வியாபாரம் பண்றேன். வரிசையா 3 பேர் உட்காந்து வியாபாரம் பண்ணா அப்படித்தான் இது வியாபாரம் பண்ற மாதிரி தெரியல. சூப்பர் பீஸ்ல இத படுக்க வேண்டிய வியாபாரம் வந்தவங்க படுக்க வந்த யாரும் கூட்டம் கூடி இருந்தா கட்டு. இத என்ன பண்ற? ஒரு போட்டோ எடுத்து அருமையா இருக்குங்க. இது எங்க பிடிச்ச? இதுக்கு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வேற செட்டு எதை பத்து போட்டு போயிருச்சா? இல்லங்க, போட்டா பிடிச்ச கேக்குறீங்களா? இந்த பிள்ளைய பிடிச்ச பிள்ளைய எங்க பிடிச்ச? புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு. இந்த பிள்ளைய சேர்த்து நம்ம சேர்த்து வியாபாரம் பண்ணோம்னா நம்ம கடை ஓஹோன்னு ஓடும். இந்த பிள்ளையாச்சு ஒண்ணு கடை ஓகணும், குட்டியத்துல கடை. என்ன எதுக்கு சொல்ற? ஆமாங்கண்ணே, பொம்பளை பிள்ளைய வச்சுதான் எப்படியா கடை ஓகணும் ஓடும்? கடை ஓடாது, கடையை கொளுத்தி விடுவாங்க. இதெல்லாம் வச்சு என்ன ஓட்டி விட்டு அவங்க கூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. வச்சு ஓட்டுதான் பாக்குறீங்க. ஆமாண்ணே, ஆடுங்க, நீங்க ஆடுங்க. ஆட்டத்தை பார்த்து நானும் ஒரு ஆசையா நீங்க இடையில 2 போர் போடுங்க. இடையில அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அரிசி மிஷினு கருத்து சிங்காரி பொட்டு வைத்து, மிஷினு கருத்து சிங்காரி பொட்டு வச்சு, சிங்கிள் எக்க மட்டும் வை. அரிசி மிஷினு கருத்து சிங்காரி பொட்டு வைத்து, அம்மா மாமா மாமா அம்மா மாமா வாமா வாமா அம்மா ஒரு தடவை வாமா, ஒரு தடவை வாமா. இங்கிட்டு யாரும் பாத்துக்கிறீங்களா? அதுக்கு பார்வை, ஒரு பார்வைக்கு ஒரு பார்வை வித்தியாசம். அப்படியா? உன்னை பாக்குறது தான்டா, சந்தேகப்படாத. போட்டு கட்டப்புள்ள கொட்ட புள்ள கரகமணி போட்டு இந்த புள்ளைய போடுற பொருளை காலையில சின்ன பிள்ளையோட வீட்டுக்கு போகணும், விடக்கூடாது. நல்ல வேலை சின்ன பையனோட போயிடாம மாலை உள்ள தானே எண்ணி நானே பாடுவேன், ராவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏமாடுவேன். அடி ஆத்தே ஆத்தே ஆடி மாச காத்தே, என் மனச மாத்து கொண்டே மல்லாக்க மல்லாக்க, என் செல் நம்பர் பார்த்து நீ சுத்த பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லாக்கா. அங்க வந்து குடிக்கணும். நல்ல வேலை பெட்டிக்காரு. நீ எங்க குத்துறேன்னு தெரிய மாட்டேங்கிறியா? நல்ல வேலை பெட்டிக்காரு. ஏய் ஏண்டா அண்ணாத்துக்கிட்டாரு. நல்ல வேளை நீ சங்கத்து பொருளாளர் நீ. அடி அது சங்கத்தோட விடு. அது இப்பெல்லாம் கூடி யாரா
லூசு முண்டை. ஏய், அது ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா, ஏய் என்னையா சொல்ற? ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்கும் போது நீ பாட்டுக்க ஒதுக்கிட்ட. நீ என்ன நடுவுல வச்சு நீங்க ரெண்டு பேரும் குத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் என்னையா சொல்ற? ஏம்மா, நீ ஏய் நாடாவது கூடி வந்தீங்கன்னா நீ வேற தான் சொல்ற, வர்றாளே, என்ன இப்ப அவங்க வீட்டுல மொத்தத்துல போய் ரெண்டு பேரையும் பார்க்க ஒண்ணு வேணாம். பக்கத்துல எல்லாரும் இறங்குவாங்க, எல்லாரையும் வேலை பார்க்கறேன். அதான் தெரியும். அந்த கடலை கொள்ள ஓடத்தில அந்த காடபுரா ரெடிக்க அந்த காடபுரா கலக்குறது கலகுதம்மா என் மனசு அந்த கடலை கொள்ள என்னப்பா என்னடா அது? ஏண்டா, என்னடா வாய் இது? உனக்கு ஏதாவது வாங்கி தரேன் வா. இந்த விஷயத்துல நான் ரொம்ப இறக்கப்பட்டேன். என்னடா? நீ முதல்ல புத்திக்க போறோம். நீ வாடா ரெண்டு பேரும் நடுப்பம் கட்டி என்னை தள்ளிட்டு சொல்லி வைக்க மாட்டாங்க. நீ போ. ஏய் இரியா, முதல்ல என்னைய தான் நீங்க குத்துறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசியிருக்கீங்க. சம்பந்தப்பட்டாங்க நான் தான் யா. ஏய், அழுதுகிட்டே செட்டா போடலான்னு பார்த்தாங்க. இப்படியே பால் குடிச்சுட்டா இவனுக்கு ஏறி கிடக்கும். மன்னாரே இன்னும் எடுத்து வாங்க மன்னாரே கைமையுள்ள மன்னாரே மச்சா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா நண்டு குடிக்க சொன்னாரு. ஒன்னு சொல்றேன், உன் பொம்பளை பிள்ளைய இந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கம் பாதிப்பு உண்டாக கூடாதுங்கிறதா இதனால நீ கருப்பு உண்டாக கூடாது. அப்புறம் எனக்கு வெறுப்பு உண்டாயும். நீங்க எதாவது பார்த்துக்கிட்டு சிரிப்பு உண்டாகும். ஒத்தையில பொறி அடியே அத்தமக புல்லே
விழுந்து பால் குடிச்ச மாதிரி குடிச்சிட்டாங்க. நான் போட்டேன். ஒத்தையில வரையிலையா அத்தை மக முள்ள என்ன பண்ண இங்க வா. இங்க பாரு. என்ன பண்ண? பின்னால் அடிச்சேன். மூதேவி தொப்பதான் இடிக்குது போ. என்னடா அது ஏறியாடா? இந்த பிள்ளை உட்கார வச்சு 2 குத்து குத்துறேன். எங்க குத்துற நீங்க? ஆமா குத்து குடுதான். அது என்னமா தெரியல, நேத்து வந்தவங்க இந்த கையில தான் இருக்கும். நாடகம் பேசினவங்க அந்த கையில தான். ஒரு வீட்டுல வளர்ந்துருப்பாங்க அவளை. ஒத்தையில போய் அடிய அத்தை மக புள்ளே. சிரிக்கிறம்மா எதிரி கட்டு போடுறம்மா. இருங்க இங்க வாங்க. பாட்டி பிழை உள்ளது சொல்லு. ஆமா இங்க வாங்க. என்னை மிஸ்டர் கலிய பெருமாள். ஆமா கலிய பெருமாள். பப்புன் கலிய பெருமாள் தானே நீங்க? ஆமாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. அது என்ன உங்க பாட்டுல இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்தா சிரிக்கல. அப்புறம் அந்த பாட்டு அசிங்கமான பாட்டு இல்லையா? உட்கார்ந்தா சிரிக்கும். ஏ, எந்திரிச்சா கும்பிடு. என்னது? உட்கார்ந்துருக்கு. ஆ, எப்படி சிரிக்கிறது? என்னது? உட்கார்ந்தா சிரிக்கிறாங்க அம்மா. ஆ, ஆ. நாடகம் முடிஞ்ச உடனே கட்சி எந்திரிச்சு கும்பிட்டு போயிட்டு வரல சொல்லுவாங்கம்மா. உட்கார்ந்தா சிரிக்கும் அம்மா, எந்திரிச்சா கும்பிடுங்கம்மா. ஒன்று கிலோ அகமொத்தம் 1 கிலோ. நீ ஏதோ பப்புன் கார்த்திக் ராஜா என்னம்மா? இங்க வாங்க. ஏமா நீங்க பெரிய பப்புன். இருமா. அவன் சொல்ற வெயிட் சரியா இருக்கா? பப்புன் கார்த்திக் ராஜா என்னம்மா? நீங்க நல்லா பாடுறீங்க. ஆ. இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் ஒவ்வொன்றும் 1.5 கிலோ. அம்மா நீ மாம்பழம் வச்சிருந்தா ஒண்ணு 1.5 கிலோ சேர்த்து மொத்தம் 3 கிலோ. 1 5 கிலோ ஆக மொத்தம் 10 கிலோ. ஏய், ஏதோ பாத்துக்கிட்ட. இருக்கும் இருக்கும். எது தேர்வுக்கு பாக்குறான்? அன்பன் குடுக்குறாங்க. ஆயிட்டாங்க. போங்க. 1 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. 1 5 கிலோ ஆக மொத்தம். இன்னும் பெருசா. அதுக்கு மேல குறைச்சு இல்ல. தூக்கிட்டு தெரியல, எனக்கு தான் தெரியும். தெரியுமா? எவ்வளவு சிரமப்படுத்து இருக்குது? கம்மியா சொல்லியிருந்தா அப்படி. 1 5 கிலோ. 1 5 கிலோ. இது 2 சேர்த்தா இன்னும் இந்த பந்த வேணும் 1 கிலோ. 1 5 கிலோ வந்து 1 கிலோ. தம்பி நேரம் காலம் சரிதானே? அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆமாண்ணே. நீ முதல்ல அந்த பிள்ளைய ரெடி பண்ணிட்டேன். பார்த்துட்டேன் நான். என் அண்ணனுக்கு தெரியாத விஷயம் வர சரிங்கண்ணே. ரெடி பண்ண உனக்கு சந்தோஷம். ஒரு கோட்டு வாங்கிக்க, ஒரு பீர் ஒன்று வாங்கிக்க. வெளியே எதுக்கு? வெளியே ஒரு 10 நிமிஷம் ஒரு சாப்பிட்டு படுத்துரு. நீங்க ஜோலி வந்துட்டு போக நான் பொறுத்து கலக்க போதில்லை. நீங்க விவரம் மட்டும் இருக்கீங்க. இருப்பா ஒரு கோட்டும் பீர் வாங்கி சாப்பிட்டா மட்டும் ஏறும். இருடா, உனக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ சாப்பிட்டது ரூமுக்கு பில்லு எல்லாத்தையும் கட்டிட்டு வர்றேன். நீங்க ரூமுக்கு கட்டுற மாதிரி இந்த பிள்ளை கட்டுற மாதிரி தெரியுது. சரி, நீ லவ் பண்றியா? ஆமாண்ணே. பண்ண. ஆமா அம்தான் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா இடையில. நீ என்னமோ சரிப்பட்டு வர்ற மாதிரி உனக்கு தான் இருமா. உங்களை எனக்கு கதர் பிள்ளைன்னு இருக்கேன். யார் இப்ப பண்றீங்க? திஸ் இஸ் எ லவ். முதல்ல நீங்க லவ் பண்றீங்க. நான் வந்து என்ன ரிஸ்க்ல இருக்காரு. சரி. உங்களை நான் கதர் பிள்ளைன்னு இருக்கேன். முதல்ல நீங்க பண்ணுங்க. உன் காதல் எப்படி தெரியுமா? சரி, எனக்கு வேலை இருக்கு. பூங்குகிலே பூமகிலே பார்த்த கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சே நீ நின்னு பாரு. பூங்குகிலே பூமகிலே பார்த்த கொஞ்சம் கேளு, ஆசையில நான் படிச்சே நீ நின்னு பாரு. கண்ணதாசனான் இல்லை, காளிதாசனான் இல்லை, கண்மணியே உன்னோட கவிஞ
சரி பாட்டோட நீ போய் சேர வேண்டியது. நீ வந்து நான் பாட்டோட போன நீ இந்த பிள்ளையோட போ. நாங்க ஆக்கிட்டேன் ஆக்கிட்டல ஆக்கி புரியல. எழுப்பு பல்லவகி இறந்த பல நிறத்தாயி போட்டுட்டா ஐயோ சும்மா இருக்கும். எழுப்பு பல்லவகி இறந்த பல நிறத்தாயி பல்லு பாட சிரிப்பழகி பதமாறி முடப்பழகி செண்டு பொருள் செலப்பழகி செல்வழப்பு கண்ணழகி அன்னி மயில் முடியழகி பாசம் உள்ள சொல்லழகி கஸ்தூரி மாடு பொது இடத்துல சாமி யார் வந்திருக்காரு? பொது இடத்துல பெரிய தப்பு பண்ண போறடா. என்ன சாமி என்ன ஆயிடுச்சு? அவசரப்படாதே. சரி 3 மாசம் இந்த பிள்ளையோட நீ சேரக்கூடாது. 3 மாசம் நான் சேரக்கூடாதுன்னா நீ சேரலாம் இருக்கியா? அப்படின்னு முனியாண்டி சொல்றான்டா. நீ சொல்லல கரியாளமா சொல்றேன். 3 மாசம் நான் சேராம இருந்து நீ கரெக்ட் பண்ணிடலாம். இப்பதான் கோர்த்துருக்கேன். இந்த பிள்ளைய வந்து கம்ப போட்டு அத்துக்கிட்டு தம்பி சத்தம் வேணாம். நீ கூட பண்ண நீ இந்த புரியுது சொன்ன ஜோலிய புரியுது. எவனாலும் நேருக்கு செய்ய மாட்டேங்கிறார். சின்ன பிள்ளை குறுக்க வந்து ஆவி அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். நான் பெரிய மந்திரவாதி தொலைச்சு விடுவேன். வருவியா நீ? நீ தான் நல்லா போயிட்டு சின்ன பிள்ளை குறுக்க வந்த நின்ன இல்லடா. எதுல வேணாலும் பாவம் பண்ணி இது மாதிரி ஜோலியே பாவம் பண்ண பெரிய பாவம். கூட்டிட்டு போ அவன் 2 பேர் வேஸ்ட். அதை வச்சு என்ன பண்ண போறேன்? 2 பேர் எதுவும் மாசமா இருக்க மாதிரி வந்திருக்காங்க எல்லாம். இந்த ஊர்ல ராஜா வீட்டுல சும்மா ஒரு 15 நாள் சாப்பிட்டோம்னா இப்படிதான் வரும். என்னையா சாப்பாடு? ஒரு மண்டை மீன் மண்டையை கொண்டு போனா ஆட்டு மண்டை குறிச்சு இலைய மறைச்சு விட்டார். காதல் குறுக்கு சிறுத்தவளே குங்குமத்தை கரைச்சவளே ஆடி மஞ்சத்தை குளிக்கையில் எல்லாம் கொஞ்சம் பூசுதாயே பொருசத்தை மழையா எல்லாம் கொஞ்சம் மாத்தாயே
சிரித்தவளே என்ன குங்குமத்தை கலந்தவளே நெஞ்சு மஞ்சள் தேய்ச்சி குழிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே நீ குளிச்சுட்ட மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு தடவை இழுத்து அழைச்சபடி உயிர் மூச்சை நிறுத்து உன் மனதை தொலைச்சது என்ன கொஞ்சம் நிறுத்து எனக்கு சிறு பேச்சு எனக்கு ஒரு பார்வை உடம்பு மட்டும் புதைகிற வரையில் உடல்களை உசுறு என்னோடு இருக்கையில் நீ மண்ணோடு போவதை அட உன் ஜீவனை நான் இல்லையா உள்ள வந்தவன் கூட குழம்பையா குறுக்கு திருத்தவளே என்ன குங்குமத்தை கலத்தவளே நெஞ்ச மஞ்சள் தட்டு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே போயிட்டு போறா நன்றி ஆனா போனா போனதுதான் போனா எத்தனையோ பொம்பளை கிடைப்பா பிள்ளைப்பாளையம் அன்பு ரசிகர்களோடு சார்பாக எனக்கு 100 ரூபாய் கொடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கலைவிடும் சார்பாக நன்றி வணக்கம் டிஜே சரவணன் மரமினை இழப்பகம் மரமில் இழப்பகம் ஹெச்சரோடு உரிமை ஜெயராமன் இவர்களை சார்பாக சரவணன் எனக்கு ரூபாய் 51 கொடுத்து கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு கலைவிடும் சார்பாக நன்றி வணக்கம் போனா போயிட்டு போறா பிரச்சனை கிடையாதுடா என்ன பண்ண சொல்றேன் ராணி அவர்களுக்கு ரூபாய் 51 கொடுத்து விடுகிறார்கள் அவர்களுக்கு ராணி டாக்டர் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் யாரை நம்பி நான் பொழந்தே எகரா பொங்கே என் காலம் வெள்ளம் பின்னே மகடா வாங்க